பார்க்க போகிறோம் ஃபைனல் எக்ஸாமுக்கு. ஸோ ட்ரையாங்கிள் சாப்டர்னாலே ஃபஸ்ட்டு கான்செப்ட் உங்களுக்கு நல்லா தெரிஞ்சிருக்க வேண்டியது என்ன அப்படின்னா சிமிலர் ட்ரையாங்கிள்ஸ், காங்குரண்ட் ட்ரையாங்கிள்ஸ். ஸோ இது ரெண்டுத்துக்கும் உள்ள என்ன டிஃப்ரென்ஸ், இது எங்கே யூஸ் ஆகுது, இதை பேஸ் பண்ணி கொஞ்சம் கொஸ்டின்ஸ் முதல்ல பார்க்கலாம். சிமிலர் காங்குரண்ட் அப்படின்றது நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. காங்குரன்ஸ் அப்படின்றது வந்து ட்வின் பேபிஸ் மாதிரி, உங்களோட சிமிலர் அப்படின்றது வந்து பேரண்ட்டும் சைல்டு மாதிரி. அதாவது ஒருத்தர் பெருசாகவும் ஒருத்தர் சின்னதாகவும் கூட இருக்கலாம். ஆனால் ட்வின் பேபிஸ் வந்து ஒரே மாதிரி இருப்பாங்க. ஒரு குட்டி ட்ரையாங்கிளும் ஒரு பெரிய ட்ரையாங்கிளும் கூட சிமிலரில் வரும். ஆனால் காங்குரண்ட்டில் வந்து கண்டிப்பாக ஒரே சைஸில் ஒரே மாதிரி இருக்கிற டயக்ராம்ஸ் மட்டும் தான் காங்குரண்ட்டில் வரும். அதுதான் முதல்ல இவங்க ரெண்டு பேருக்குள்ள டிஃப்ரென்ஸ். ஸோ ரெண்டு ட்ரையாங்கிள் சிமிலர்னு ப்ரூவ் பண்ணுறதுக்கு பேசிக் கண்டிஷன் என்ன அப்படின்னா இதோட எல்லா கரஸ்பாண்டிங் ஆங்கிள்ஸும் ஈக்குவல். இப்போ இதோட ஃபர்ஸ்ட் ஆங்கிளும் இதோட ஃபர்ஸ்ட் ஆங்கிளும் ஈக்குவல், செகண்டும் ஈக்குவல். அப்போ தேர்ட் ஆங்கிள்னா தேர்ட் ஆங்கிள் நீங்கள் கண்டிப்பாக ப்ரூவ் பண்ணணும்னு அவசியம் இல்லை. ஏன்னா கண்டிப்பாக தேர்ட் ஆங்கிள் வந்து கண்டிப்பாக சேமாக தான் இருக்கும். ஏன்னா ஃபார் எக்ஸாம்பிள் இது ஒரு 70, இது ஒரு 70ன்னு வச்சுக்கோங்களேன். இது ஒரு இன்னொரு 70ன்னு வச்சுக்கலாம். 70 வேணாம், ஒரு 100ன்னு வச்சுக்கோங்களேன். இது ஒரு 100, இது ஒரு 100. இப்போ 70யும் 100ம் 170, இதுவும் 70யும் 100ம் 170. அப்போ இந்த மிச்சம் இருக்க ஒரு ஆங்கிள் வந்து கண்டிப்பாக என்னவா தெரியுமா இருக்கும், 10 தான் இருக்கும். ஸோ இது 100 இருக்காது, இது குட்டியாக வரைஞ்சிட்டு 100ன்னு சொல்லியிருக்கேன், உங்களுக்கு புரியணுன்றதுக்காக சொல்லியிருக்கேன். ஸோ ரெண்டு ட்ரையாங்கிள் வந்து சிமிலர்னு ப்ரூவ் பண்ணுறதுக்கு அதோட ரெண்டு ஆங்கிள் ஈக்குவலாக இருந்தாலே போதும், அவங்கள நம்ம சிமிலர்னு சொல்லிடலாம். ஏன்னா ரெண்டு ஆங்கிள் ஈக்குவல் அப்படின்னா கண்டிப்பாக மூணாவது ஆங்கிள் ஈக்குவலாக தான் இருக்கும். அதை நம்ம கண்டிப்பாக ப்ரூவ் பண்ணணும்னு அவசியம் இல்லை. ஸோ ஃபஸ்ட்டு கண்டிஷன் angles are equal, all the corresponding angles are equal அப்படின்றது வந்து first condition. ரெண்டாவது condition என்ன, corresponding angles are equal. first condition angles வந்து கண்டிப்பா ஈக்குவலா இருந்தா மட்டும் தான் சிமிலர்ல சொல்ல முடியும். of course உங்களோட congruencyல கூட எல்லா ஆங்கிள்ஸும் ஈக்குவல் தான். செகண்ட் கண்டிஷன் இதோட சைட்ஸ் வந்து கண்டிப்பா ஈக்குவலா இருக்கணும்னு எந்த அவசியமும் இல்லை. ஆனா கண்டிப்பா எப்படி இருக்கும் அப்படின்னா corresponding sides are in the same ratio இல்லைனா proportional அப்படின்னு சொல்லுவாங்க. proportional அப்படின்னா என்ன அப்படின்னா ஃபார் எக்ஸாம்பிள் இது வந்து ஒரு 2 சென்டிமீட்டர், இது ஒரு 3 சென்டிமீட்டர், இந்த பக்கம் ஒரு 4 சென்டிமீட்டர்னு வச்சுக்கோங்களேன். அதோட கரஸ்பாண்டிங் சைட்ஸோட ரேஷியோ எப்படி இருக்குன்னா ஃபார் எக்ஸாம்பிள் 2ல் மல்டிப்ளை இருந்தால் இது 2 2s are 4, 3 2s are 6, இது 4 2s are 8 இருக்கும். ஒரே ரேஷியோவில் இன்க்ரீஸ் ஆகிருக்கும், இல்லை ஒரே ரேஷியோவில் டிக்ரீஸ் ஆகிருக்கும். அப்படி ஆயிருந்துச்சுன்னா அது வந்து சிமிலர் ட்ரையாங்கிள். ஸோ ரெண்டு ட்ரையாங்கிள் சிமிலராக இருக்கிறதுக்கு ரெண்டு கண்டிஷன், கரஸ்பாண்டிங் ஆங்கிள்ஸ் ஆர் ஈக்குவல், இன்னொன்று வந்து கரஸ்பாண்டிங் சைட்ஸ் ஆர் ப்ரப்போர்ஷனல். கரஸ்பாண்டிங் சைட்ஸ் ஆர் இந்த சேம் ரேஷனும் எழுதலாம், இல்லை கரஸ்பாண்டிங் சைட்ஸ் ஆர் ப்ரப்போர்ஷனல் அப்படின்னும் எழுதலாம். ஸோ இதுதான் மெயின் கண்டிஷன் இவங்களுக்கு. இது மட்டும் இல்லாமல் சிமிலாரிட்டி ப்ரூவ் பண்ணுறதுக்கு, காங்குரன்சி ப்ரூவ் பண்ணுறதுக்கான கண்டிஷன் ஃபஸ்ட்டு கண்டிஷன் வந்து AA, ரெண்டு ஆங்கிள் ஈக்குவலாக இருந்தாலே வந்து அவங்க ரெண்டு ட்ரையாங்கிளை நம்ம சொல்ல முடியும். அதே மாதிரி 3 சைடும் ப்ரப்போர்ஷனலாக இருந்தாலும் சொல்ல முடியும். SAS அப்படின்னா ரெண்டு சைடு ஒரு ஆங்கிள், ரெண்டு சைடு ப்ரப்போர்ஷனலாகவும் ஒரு ஆங்கிள் ஈக்குவலாக இருந்தாலும் சொல்ல முடியும். ASA ரெண்டு ஆங்கிள் ஈக்குவலாகவும் ஒரு சைடு ப்ரப்போர்ஷனலாக இருந்தாலும் நம்ம வந்து என்னன்னு சொல்ல முடியும், சிமிலர் ட்ரையாங்கிள்ஸ் சொல்ல முடியும். RHS ரெண்டு ட்ரையாங்கிளும் ரைட் ஆங்கிளாக இருந்து அதோட ஹைபார்டெனஸ் ஈக்குவலாக இருந்து ஒரு சைடும் ஈக்குவலாக இருந்தாலும் நம்மளால சிமிலரில் சொல்ல முடியும். இப்போ காங்குரன்சி பற்றி பாருங்கள். காங்குரன்சி அப்படின்றது வந்து இதில் வந்து இந்த மாதிரி ரெண்டு கண்டிஷன் சொல்கிறோம்ல, காங்குரண்ட்டை பொறுத்த வரைக்கும் எல்லா சைட்ஸும் எல்லா ஆங்கிள்ஸும் கண்டிப்பாக ஈக்குவலாக தான் இருக்கும். 3 கரஸ்பாண்டிங் ஆங்கிள்ஸும் ஈக்குவல், அதோட 3 சைட்ஸும் கூட கண்டிப்பாக ஈக்குவலாக இருந்தால் மட்டும்தான் நம்ம வந்து எதில் சொல்ல முடியும்னா காங்குரன்சியில் சொல்ல முடியும். இப்போ ஒரு ட்ரையாங்கிள்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா இதில் வந்து 6 பார்ட்ஸ் இருக்குது. 6 பார்ட்ஸ்ன்றது என்ன அப்படின்னா 3 சைடு இருக்குது, 3 ஆங்கிள்ஸ் இருக்குது. இதில் ஏதாவது 3 ஈக்குவலாக இருந்தால் போதும், இதே கண்டிஷன் தான். ஆனால் என்ன டிஃப்ரென்ஸ்னா இந்த AA இருக்குல்ல, ரெண்டு ஆங்கிள் ஈக்குவல், அதை வந்து நம்ம இங்கே எடுக்க முடியாது. ஏன்னா ரெண்டு ஆங்கிள் ஈக்குவலாக இருக்கிறதுக்கு இப்போ ரெண்டு ஈக்குவலேட்ரல் ட்ரையாங்கிள் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு குட்டி ஈக்குவலேட்ரல் ட்ரையாங்கிள், ஒரு பெரிய ஈக்குவலேட்ரல் ட்ரையாங்கிள் நம்மளால் வரைய முடியும். குட்டி ஈக்குவலேட்ரல் ட்ரையாங்கிள் அப்படின்றது வந்து 2 2 2 சென்டிமீட்டரில், இன்னொன்று 10 10 10 சென்டிமீட்டரில் வரைகிறோன்னா அவங்களோட ஆங்கிள்ஸ் எல்லாமே ஈக்குவல், அவங்களோட சைட்ஸும் ப்ரப்போர்ஷனல் தான். அவங்க சிமிலரில் வருவாங்க, ஆனால் கண்டிப்பாக காங்குரண்ட்டில் வர மாட்டாங்க. ஏன்னா அவங்களோட ஷேப் வந்து டிஃப்ரெண்ட்டு. ஸோ AA மட்டும் வராது, மற்ற எல்லாமே எடுக்கலாம். மூணு சைடும் ஈக்குவலாக இருக்க ரெண்டு ட்ரையாங்கிள்ஸ், இல்லைன்னா ரெண்டு சைடும் அதுக்கு நடுவில் இருக்க ஆங்கிள், அதாவது இதுக்கு பேர் இன்க்ளூடட் ஆங்கிள்னு சொல்லுவாங்க. அது இல்லை ரெண்டு ஆங்கிளும் அதுக்கு நடுவில் இருக்க இன்க்ளூடட் சைடும் ஈக்குவலாக இருக்கணும். இல்லைனா RHS ரெண்டு ட்ரையாங்கிளும் ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிளாக இருந்து அது ஹைபார்டெனஸ் ஈக்குவலாக இருந்து அதோட சைடும் ஈக்குவலாக இருந்தால் அதை நம்ம வந்து என்னன்னு சொல்லிடலாம், காங்குரண்ட் ட்ரையாங்கிள்னு சொல்லிடலாம். ஸோ இது ரெண்டுத்துக்கும் என்ன யூசேஜ் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இதில் இப்போ ஏதோ ரெண்டு ட்ரையாங்கிள் கொடுத்துருக்காங்க, அதோட 3 சைடும் ஈக்குவலாக இருக்குன்னா கண்டிப்பாக அதோட 3 ஆங்கிள்ஸ் ஈக்குவல்னு சொல்லிடுவாங்க.
இப்போ 2 ட்ரையாங்கிள் கொடுத்துட்டு அதோட 2 சைடும் ஒரு ஆங்கிளும் ஈக்குவலாக கொடுத்துருக்காங்க அப்படின்னா அப்போ வந்து அவங்களோட பேர் காங்குரண்ட் ட்ரையாங்கிள். காங்குரண்ட் ட்ரையாங்கிளோட மற்ற 3 பார்ட்ஸ் இருப்பாங்கல்ல, இப்போ 2 சைடும் ஒரு ஆங்கிளும் ஈக்குவல், அப்போ இன்னும் 2 ஆங்கிளும் ஒரு சைடும் இருக்கும்ல, அது கூட கண்டிப்பாக ஈக்குவல் தான். சிபிசிடின்னு அதுக்கு ரீசன் எழுதுவாங்க. சிபிசிடினா என்ன அப்படின்னா கரஸ்பாண்டிங் பார்ட்ஸ் ஆஃப் த காங்குரண்ட் ட்ரையாங்கிள். இவங்க 2 பேரும் காங்குரண்ட்டாக இருக்கிறதுனால இந்த பார்ட்ஸ் எல்லாம் ஈக்குவல் அப்படின்னு எழுதிடுவாங்க. ஸோ காங்குரன்சி வந்து இப்படி சிம்பிள் போட்டு காட்டுவாங்க, சிமிலர் வந்து இப்படி ஒரே ஒரு சிம்பிள் போட்டு காட்டுவாங்க. இதோட அப்ளிகேஷன் இப்போ பாருங்கள் எப்படி அப்ளை பண்ணணுன்னு. இப்போ பாருங்கள், இந்த கான்செப்ட் யூஸ் பண்ணி இந்த 4th கொஸ்டின் இந்த 5th கொஸ்டினும் பார்க்கலாம். 4th கொஸ்டினில் பாருங்களேன், இஃப் இன் ட்ரையாங்கிள்ஸ் ஏபிசி அண்ட் டிஇஎஃப் AB by D is equal to BC by FD, then they will be similar when. இந்த 2 ட்ரையாங்கிளும் சிமிலராக இருக்கணும்னா இதில் இருக்கிறதுல எந்த கண்டிஷன் வரணும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ ட்ரையாங்கிளோட பேர் ABC DEF. ஸோ ABC இங்கே கொடுத்துருக்கிறது DEF. இந்த 2 ட்ரையாங்கிளும் சிமிலராக இருக்கணும் அப்படின்னா இதில் எந்த ஆங்கிள்ஸ் ஈக்குவலாக இருக்கணும்னு கொடுத்துருக்காங்க. இங்கே வந்து 2 சைடு ப்ரப்போர்ஷனல்ன்றதுக்காக தான் இது கொடுத்துருக்காங்க. ஏபியும் டிஇயும் ப்ரப்போர்ஷனல், ஏபியும் டிஇயும் டிவைட் பண்ணுற ஆன்சரும் பிசியும் எஃப்டியும். ஸோ இந்த பிசியும் இந்த எஃப்டி இதை ரெண்டத்தையும் டிவைட் பண்ணுற ஆன்சரும் சேமாக வரும் அப்படின்னு கொஸ்டினில் சொல்லியிருக்காங்க. அப்போது எந்த ஆங்கிள் ஈக்குவலாக இருக்கணும் அப்படின்றது உங்களோட கொஸ்டின். எந்த ஆங்கிள் ஈக்குவலாக இருக்கணும்னா எப்படி திறமை யோசிக்கணும், இந்த 2 சைடை இன்க்ளூட் பண்ணுற ஆங்கிள் இதுதான் நம்ம வந்து ட்ரா பண்ணியிருக்கிற பிளேஸ். இவங்க 2 பேரும் ஜாயின் பண்ணுற ஆங்கிள் இதுதான். ஸோ இந்த ஆங்கிளும் அதே மாதிரி இங்கே வந்து இந்த சைடும் தானே எடுத்திருக்கோம். இப்போ இவங்க 2 பேரும் ஜாயின் பண்ணுற ஆங்கிள் இதுதான். இவங்க தான் கண்டிப்பாக ஈக்குவலாக இருக்கணும். இப்போ இந்த ஆங்கிள் எடுத்தோம்னா இந்த சைடை பற்றின எந்த டீட்டெயிலும் நமக்கு தெரியாது, அதனால இந்த ஆங்கிள் எடுக்க முடியாது, இந்த ஆங்கிள் எடுக்க முடியாது. நமக்கு தெரிஞ்ச 2 ஆங்கிளும் இன்க்ளூட் ஆகிற பிளேஸை தான் நம்ம எடுக்கணும். அதே மாதிரி இந்த 2 ஆங்கிளும் இன்க்ளூட் ஆகிற பிளேஸை தான் எடுக்கணும். அப்போ இந்த பியும் டியும் தான் கண்டிப்பாக ஈக்குவலாக இருந்திருக்கணும். அப்படி இருந்தால் தான் அது எதில் வரும்னா சிமிலர் ட்ரையாங்கிள்ஸில் வரும். இன்க்ளூடட் ஆங்கிள் மஸ்ட் பி ஈக்குவல் அப்படின்றதுனால ஸோ இந்த B is equal to D அப்படின்ற C ஆப்ஷன் தான் உங்களோட கரெக்டான ஆன்சர். இப்போ நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 5 பாருங்கள். இட் இஸ் given that triangle ABC similar to triangle DFE. இந்த சிமிலர்னு சொல்லிட்டாங்க பாருங்கள். அப்போ இந்த கொடுத்துருக்க 2 ட்ரையாங்கிளும் சிமிலர் தான் அப்படின்றது கொஸ்டினில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அப்போ இதோட கரஸ்பாண்டிங் ஆங்கிள்ஸ்லாம் ஈக்குவல் தான். அப்போ ஏயும் டியும் ஈக்குவல், பியும் எஃப்பும் ஈக்குவல், சியும் இயும் ஈக்குவல். இதே ஆர்டரில் தான் எடுத்துக்கணும். ஸோ இதுக்கு வந்து முதல்ல ஆங்கிள்ஸை நேர எழுதுங்க. ஏபிசின்னு ஒரு ட்ரையாங்கிளுக்கு நான் இங்கே பேர் எழுதிடுறேன், ஏபிசி. கண்ணை மூடிட்டு டிஎஃப்னு போடாதீங்க. இவங்க பாருங்கள் எங்கள் ஆர்டரை மாற்றிருக்காங்க, டிஎஃப்இ. அப்போ ஏக்கு நேரம் டி போடணும். அடுத்து பி செகண்ட் பிளேஸில் இருக்குது, இங்கே வந்து செகண்ட் பிளேஸில் எஃப் இருக்குது. அப்போ பிக்கு நேரம் கண்டிப்பாக நீங்கள் எஃப் தான் போடணும், சிக்கு நேரம் தான் இ போடணும். இப்படி தான் எழுதணும். மாற்றி எழுதுனா கண்டிப்பாக ராங்கான ஆன்சர் வரும். ஸோ இது வந்து இவங்க 2 பேரும் சிமிலர் தான் கொஸ்டினில் சொல்லிட்டாங்க. அப்போ இதோட கரஸ்பாண்டிங் ஆங்கிள்ஸ் எல்லாரும் ஈக்குவல். இது ஆங்கிள் ஏ வந்து 30 டிகிரின்னு கொஸ்டினில் சொல்லியிருக்காங்க. ஆங்கிள் சி வந்து 50 டிகிரின்னு கொஸ்டினில் மென்ஷன் ஆயிருக்கு. இந்த ஆங்கிள் பி பற்றின டீட்டெயில் கொஸ்டினில் இல்லை, ஆனால் நம்மளால் கண்டுபிடிக்க முடியும். ஏன்னா ஒரு ட்ரையாங்கிளோட 3 ஆங்கிள் ஆட் பண்ணால் கண்டிப்பாக என்ன வரும், 180 டிகிரி வரும். ஆங்கிள் ஏ 30, ஆங்கிள் சி 50, ஆங்கிள் பி தெரியாது, விச் இஸ் ஈக்குவல் டு 180ன்னு எழுதிக்கோங்க. 3 ஆங்கிள் ஆட் பண்ணால் 180ன்றதுனால 13 15 ஆட் பண்ணால் 80 வரும். ப்ளஸ் 80 அந்த பக்கம் போனால் -80. அப்போ கண்டிப்பாக 100. அப்போ இந்த பின்ற பிளேஸில் என்ன ஆங்கிள் இருந்திருக்கும்னா 100 டிகிரி இருந்திருக்கும். இதோட கரஸ்பாண்டிங் ஆங்கிள்ஸ் எல்லாம் ஈக்குவல் அப்படின்றதுனால ஆங்கிள் பி 100னா கண்டிப்பாக ஆங்கிள் எஃப்பும் என்னவாக தான் இருந்திருக்கும், 100 டிகிரி தான் இருந்திருக்கும். டி கேட்டாங்கன்னா 30, சி கேட்டாங்கன்னா 50 அப்படின்னு நம்ம எழுதிக்கலாம். கொஸ்டினில் இருக்க ஆப்ஷனில் பாருங்கள் எல்லாத்துலேயுமே ஆங்கிள் எஃப் கேட்டிருக்காங்க, இங்கே வந்து டி கேட்டிருக்காங்க. ஸோ ஆங்கிள் எஃப் வந்து 100 அப்படின்றது கரெக்டான ஆன்சர். ஸோ எஃப் 100ன்றது இங்கே இருக்குது, டி 30ன்றது கூட கரெக்டு தான். ஏன்னா ஏயோட கரஸ்பாண்டிங் ஆங்கிள் வந்து 30. இந்த 3 ஆப்ஷனில் எது கரெக்ட் ஆன்சர்னு கண்டுபிடிக்கணும். ஸோ கண்டிப்பாக அப்போ நம்ம இஎஃபோட லென்த்தை கண்டுபிடிக்கணும். ஸோ இஎஃபோட லென்த்தை கண்டுபிடிக்கிறதுக்கு இங்கே டீட்டெயில் இருக்குது பாருங்கள். ஏபி வந்து 5 யூனிட்னு கொஸ்டினில் கொடுத்துருக்காங்க. டிஎஃப் வந்து 7.5, டிக்கும் எஃப்க்கும் நடுவில் 7.5 சென்டிமீட்டர் இருக்கதா சொல்லிட்டாங்க. இப்போ மற்ற சைட்ஸோட வேல்யூ என்னன்றதை கண்டுபிடிக்க போகிறோம். கொஸ்டினில் என்ன கேட்டிருக்காங்கன்னா இஎஃப் கேட்டிருக்காங்க, டிஇ கேட்டிருக்காங்க. ஸோ அதை கண்டுபிடிக்கிறதுக்கு எப்படி எழுதுறது அப்படின்னு பாருங்கள். ரொம்ப சிம்பிள். அவங்களே இங்கே வந்து சிமிலர்னு கொடுத்துருக்காங்கல்ல, ட்ரையாங்கிள் ஏபிசி சிமிலர் டு ட்ரையாங்கிள் டிஎஃப்இன்னு கொடுத்துருக்காங்களா. இது எப்படி எழுதுங்க தெரியுமா? இதில் ஃபஸ்ட்டு 2 ஆல்ஃபபெட் யார், ஏபி, பை இங்கே ஃபஸ்ட் 2 ஆல்ஃபபெட் யார், டிஎஃப், ஈக்குவல் டு கரஸ்பாண்டிங் சைட்ஸ் ஆர் ப்ரப்போர்ஷனல். இங்கே 2வது 3வது ஆல்ஃபபெட் பிசி, இங்கே 2வது 3வது ஆல்ஃபபெட் யார், எஃப்இ, விச் இஸ் ஈக்குவல் டு இங்கே ஃபஸ்ட்டும் லாஸ்ட்டும் ஏசி, இங்கே ஃபஸ்ட்டும் லாஸ்ட்டும் டிஇ. இதுதான் கரஸ்பாண்டிங் சைட்ஸ்.
கரஸ்பாண்டிங் சைட்ஸை இப்படி எடுத்து எழுதுங்க, அப்போ மிஸ்ஸே ஆகாது. இப்போ கொஸ்டினில் கொடுத்துருக்க யூனிட்டை பாருங்கள். ஏபி வந்து 5ன்னு கொடுத்துருக்காங்க, டிஎஃப் வந்து 7.5ன்னு கொஸ்டினில் இருக்குது. விச் இஸ் ஈக்குவல் டு கொஸ்டினில் ஏசி கூட கொடுத்துருக்காங்க, ஏசியோட வேல்யூ கொஸ்டினில் 8. ஏசி இருக்கிற இப்போ இதோட 2 யூனிட்டுமே தெரியாது, அப்போ இதை ஃபைன் பண்ணுறது கொஞ்சம் டஃப்பாக இருக்கும். அதனால் ஏசி எடுங்க ஃபஸ்ட்டு. ஸோ கொஸ்டினில் பிசியும் தெரியாது, இஎஃப்பும் தெரியாது. ஸோ இதை நீங்கள் சப்ஸ்டியூட் பண்ணாதீங்க, இதை சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். ஏசிக்கு பதிலாக கொஸ்டினில் என்ன கொடுத்துருக்காங்க, 8 யூனிட் கொடுத்துருக்காங்க. 8/DEன்னு எழுதியாச்சு. இப்போ நம்மளுக்கு வந்து டியோட வேல்யூ தான் வேணும். ஸோ டி இங்கே எடுத்துகிட்டு போயிட்டு 7.5 அங்கே எடுத்துகிட்டு போயிடுங்க. அப்போ என்ன கிடைக்கும்னா டிஇ மல்டிபிள் பை 5 இஸ் ஈக்குவல் டு 8 × 7.5. ஸோ இதை மல்டிபிள் பண்ணிவிட்டு 5ஆல் கட் பண்ணிடணும். இப்போ டிஇ இஸ் ஈக்குவல் டு மல்டிபிள் பண்ணிவிட்டு கேன்சல் பண்ணலாம், இல்லைனா 5ஆல் டிவைட் பண்ணிவிட்டு கூட மல்டிபிள் பண்ணிக்கலாம். இது 1s are, இது 1 5s are 5, பேலன்ஸ் 1.5 அப்படின்னு கிடைக்குது. மல்டிபிள் பண்ணிடுங்க. 8 5s are 40, பேலன்ஸ் 4 12.0. அப்போ டி இஸ் ஈக்குவல் டு 12.0 அப்படின்னு கிடைச்சிருக்கு. அப்போ டியோட ஆன்சர் வந்து என்னதான் 12 தான், ஏன்னா 0.0க்கு வேல்யூ கிடையாது. அப்போ டின்றது 12 யூனிட் கரெக்டு. டிஇக்கு 12 இஎஃப்க்கு 12ன்னு கேட்டிருக்காங்க. டிஇ 12ன்றது தான் கரெக்டு. டிஇக்கு 12, ஆங்கிள் எஃப்க்கு 100 அப்படின்ற பி ஆப்ஷன் தான் உங்களோட கரெக்டான ஆப்ஷன். ஸோ பி ஆப்ஷன் தான் நீங்கள் எடுக்கணும். இன்னொரு கொஸ்டின் பாருங்கள். இது நிறைய பேர் பண்ணுற மிஸ்டேக் என்னென்னா, இந்த மாதிரி டயக்ராம் பார்த்துட்டு அவங்க வந்து டிஇயும் பிசியும் பேரலல்னு கொடுத்துருந்தாலே பிபிடி தியரம் தான், AD/DB AE/ECன்னு எழுதி தான் யோசிக்கிறீங்க. பிபிடி இருக்குது, நான் இல்லைன்னு சொல்லலாம். எப்போவுமே பிபிடி தான் வரணும்னு எந்த அவசியமும் இல்லை. இப்போ இந்த கொஸ்டின் பாருங்களேன். இந்த கொஸ்டினில் ஸோ டயக்ராம் வந்து இப்படி கொடுத்துருக்காங்க. அவங்க சொல்லிட்டாங்க இந்த டிஇ அப்படின்ற லைனும் இந்த பிசின்ற லைனும் பேரலல் அப்படின்னு கொஸ்டினில் கொடுத்தாச்சு. கொஸ்டினில் என்னென்ன டீட்டெயில்ஸ்லாம் இருக்குன்னு பாருங்கள். ஏடி வந்து 2, பிடி வந்து 3, பிசி கொடுத்துருக்காங்க. பிசி வந்து 7.5. வாட் இஸ் த லென்த் ஆஃப் டி, இதை தான் கேட்குறாங்க உங்களை கொஸ்டினில். ஸோ இந்த சைடோட ரேஷியோ கொடுத்துட்டு இந்த சைடோட ரேஷியோ கேட்டால் மட்டும் தான் நீங்கள் பிபிடி போக முடியும். இந்த மாதிரி சென்டர் லைன், அதாவது பேஸ் லைன் கேட்டாங்கன்னா பிபிடி போக முடியாது. இதை நம்ம சிமிலர் ட்ரையாங்கிள்ஸில் தான் சால்வ் பண்ணி ஆகணும். சிமிலர் ட்ரையாங்கிள்ஸில் எப்படி முதல்ல சால்வ் பண்ணுறது? இப்போ இதே கொஸ்டின் 2 மார்க்கில் கேட்டிருக்காங்க, டயக்ராம் கொடுக்கலன்னு வச்சுக்கோங்களேன். நம்ம வரைஞ்சிடலாம் இதை ஈஸியாக. வரைஞ்சிட்டு இப்போ மேலே ஒரு குட்டி ட்ரையாங்கிள் இருக்குது, ஃபுல்லாக ஒரு ட்ரையாங்கிள் இருக்குது. அப்போ ட்ரையாங்கிள் ஏடிஇ அப்படின்ற குட்டி ட்ரையாங்கிள் வந்து சிமிலராக இருக்கும். எதுக்கு தெரியுமா? பெரிய ட்ரையாங்கிளுக்கு. ஏன் அப்படின்னா ஏடியில் வர இந்த ஆங்கிள் ஏவும் ஏபிசியில் வர்ற இந்த ஆங்கிள் ஏவும் ஒரே ஆங்கிள் தான், அதனால் அது காமன் ஆங்கிள்னு சொல்லிடுவாங்க. அப்போ ஏவும் ஈக்குவல்னு எழுதிக்கலாம். அதே மாதிரி கொஸ்டினில் அவங்க சொல்லியிருக்காங்க டிஇயும் பிசியும் பேரலல் லைன்ஸ்னா, அப்போ இதுவும் பேரலல் லைன்ஸாக இருந்துச்சுன்னா இதுக்கு பேர் டிரான்ஸ்வர்சல். கரஸ்பாண்டிங் ஆங்கிள்ஸ் ஆர் ஈக்குவல். அப்போ இந்த ஆங்கிளும் கூட டெஃபினட்டாக எப்படி இருக்கும்னா ஈக்குவலாக இருக்கும். கரஸ்பாண்டிங் ஆங்கிள்ஸ் ஆர் ஈக்குவல் அப்படின்றதுனால அப்போ 2 ஆங்கிள் ஈக்குவலாக இருந்தாலே அது கண்டிப்பாக சிமிலர் ட்ரையாங்கிள்ஸ் தான். கண்டிப்பாக இதுவும் கூட கரஸ்பாண்டிங் ஆங்கிள்ஸில் வரும். அப்போ டியும் பியும் ஈக்குவல். அப்போ இந்த டிக்கு நேரம் நம்ம இங்கே பின்னு எழுதிக்கலாம். அப்போ விடுபட்டிருக்க ஒரே ஒரு ஆல்ஃபபெட் சி. அப்போ ஏபிசின்னு இந்த மொத்த ட்ரையாங்கிளும் ஏடிஇன்ற இந்த குட்டி ட்ரையாங்கிளும் சிமிலர் ட்ரையாங்கிள்ஸை நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். சிமிலர் ட்ரையாங்கிள்ஸோட எல்லா சைட்ஸும் ப்ரொபோஷனல், கரஸ்பாண்டிங் சைட்ஸ் ஆர் ப்ரொபோஷனல். இங்கே ஃபர்ஸ்ட் அண்ட் ஆல்ஃபபெட் யார்? ஏடி. அங்கே ஃபர்ஸ்ட் அண்ட் ஆல்ஃபபெட் ஏபி, விச் இஸ் ஈக்குவல் டு இங்கே 2வது 3வது ஆல்ஃபபெட் டிஇ, இங்கே 2வது 3வது ஆல்ஃபபெட் வந்து பிசி. இந்த லாஸ்ட் கூட நீங்கள் எழுதலாம் AE/AC. நான் AE/ACயோட மெஷர்மெண்ட்டும் கொடுக்கலாம், உங்களுக்கு கேட்கவும் இல்லை. அதனால நம்ம அதை கண்டிப்பாக எழுதணும்னு அவசியம் இல்லை. ஏடிக்கு பதிலாக கொஸ்டினில் என்ன இருக்குது? 2 யூனிட்ஸ் பை ஏபி கேட்டிருக்காங்க. ஏனா ஏபினா ஏலேருந்து பி வரைக்கும். இதில் ஏடி வந்து 2 யூனிட், பிடி வந்து 3 யூனிட். ரெண்டத்தையும் ஆட் பண்ணால் தான் ஏபியோட லென்த்து கிடைக்கும். அப்போ ஏபின்றது வந்து 2 + 3ன்னு சொல்லிடலாம். 2 + 3 வந்து 5. அப்போ ஏபிக்கு பதிலாக 5ன்னு எழுதிக்கோங்க. டிஇயோட வேல்யூ தான் தெரியாது, அப்போ டிஇ அப்படியே இருக்கட்டும். பிசிக்கு பதிலாக கொஸ்டினில் 7.5ன்னு கொடுத்துருக்காங்க. அப்போ 7.5ன்னு எழுதிடலாம். டினாமினேட்டரில் இருக்க 7.5 வந்து அங்கே எடுத்துகிட்டு போனோன்னா மல்டிப்பிளில் வரும். அப்போ 2 × 7.5/5 ஈக்குவல் டு டிஇ. ஸோ 7.5 2ஆல் மல்டிபிள் பண்ணால் 15/5 விச் இஸ் ஈக்குவல் டு டிஇன்னு கிடைக்குது. 15 5ஆல் கட் பண்ணால் 3 இஸ் ஈக்குவல் டு டிஇ அப்படின்னு எழுதிடலாம். ஸோ அதுதான் நம்மளோட கரெக்டான ஆப்ஷன். ஸோ உங்களோட பி ஆப்ஷன் தான் கரெக்டு. ஸோ சிமிலர் ட்ரையாங்கிள்ஸோட ஃபஸ்ட்டு பேசிக் கண்டிஷன் பார்த்தோம். எல்லா ஆங்கிள்ஸும் ஈக்குவலாக இருக்கும், சைட்ஸ் ப்ரொபோஷனலாக இருக்கும்னு பார்த்தோம் இல்லையா? இப்போ அதில் இன்னும் எக்ஸ்டெண்ட் பண்ணி கொஸ்டின் எப்படி கேட்பாங்கன்னு பாருங்கள். 2 ட்ரையாங்கிள் சிமிலர், ஏபிசியும் டிஇஎஃப்பும் சிமிலர்னு கொஸ்டினில் கொடுத்துட்டாங்கன்னா நமக்கு தெரியும் அதோட எல்லா சைட்ஸும் ப்ரொபோஷனல். அதாவது இந்த ஃபஸ்ட் அண்ட் ஆல்ஃபபெட் ஏபினா இங்கே ஃபஸ்ட் அண்ட் ஆல்ஃபபெட் டிஇ, 2வது 3வது ஆல்ஃபபெட் பிசினா இங்கே 2வது 3வது ஆல்ஃபபெட் இஎஃப், ஏசியும் டிஎஃப்பும் இந்த மாதிரி எடுத்து எழுதினா கண்டிப்பாக ஈக்குவலாக இருக்கும். இந்த ரேஷியோ எதுக்கெல்லாம் ஈக்குவலாக இருக்கும் அப்படின்னா, சப்போஸ் ஏதாவது ஒரு சைடோட ரேஷியோவை கொடுத்துட்டாங்கன்னா அது 3 சைடுக்கும் ஈக்குவல் டெஃபினட்டாக.
அது கண்டிப்பாக பெரிமீட்டருக்கும் ஈக்குவலாக தான் இருக்கும். பெரிமீட்டர் ஆஃப் த ட்ரையாங்கிள் மேலே ஏபிசி ட்ரையாங்கிளோட ஆல்ஃபபெட் எழுதுனா மேலே ஏபிசி ட்ரையாங்கிள் போடணும். பெரிமீட்டர் ஏபிசி பை பெரிமீட்டர் ஆஃப் த ட்ரையாங்கிள் டிஇஎஃப். உங்களுக்கு வந்து சைடோட ரேஷியோவை கொடுத்துட்டு பெரிமீட்டரோட ரேஷியோ என்னன்னு கேட்டாங்கன்னா அதே ஆன்சர் தான் எடுத்து எழுதணும். அதே மாதிரி ஆல்டிடியூட் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இந்த ட்ரையாங்கிளுக்கு ஒரு ஆல்டிடியூட் வரைகிறோம். சப்போஸ் ஏஎம் அதோட பேர். சப்போஸ் டியிலேருந்து ஒரு ஆல்டிடியூட் வரைகிறோம். டிஎன் அதோட பேருன்னு வச்சுக்கோங்களேன். ஏஎம்மோட ரேஷியோவும் டிஎன்னோட ரேஷியோவும் கூட கண்டிப்பாக சேமாக தான் இருக்கும். ஏதாவது ஒரு சைடை கொடுத்துட்டு அதோட ஆல்டிடியூட ரேஷியோ என்னன்னு கேட்டாங்கன்னா அதே ஆன்சர் எடுத்து எழுதுங்க. அது கரெக்டாக வரும். ஸோ எல்லாமே சேமாக தான் இருக்கும். அப்படின்னும் போது ஏரியாவும் சேமாக இருக்குமானா கிடையாது. ஏரியா ஆஃப் த சிமிலர் ட்ரையாங்கிளோட வேல்யூ எப்படி இருக்கும்னா அதோட சைடோட ரேஷியோவுக்கு ஸ்கொயரில் இருக்கும். சைடோ இல்லை பெரிமீட்டரோ இல்லை மீடியனோ ஆல்டிடியூடோ என்ன கொடுத்துட்டு எதோட ரேஷியோ கொடுத்துட்டு ஏரியா கேட்டாலும் கொடுத்துருக்க ரேஷியோவை ஸ்கொயர் பண்ணி எழுதுனீங்கன்னா உங்களோட ஏரியா கிடச்சிரும். அப்போ ஏரியாவுக்கு மட்டும் ஸ்கொயர் பண்ணணும். ஏதாவது ஒன்று தான் கொடுப்பாங்க. ஆனால் இது எல்லாமே ஈக்குவல்னு உங்களுக்கு தெரிஞ்சிருந்தா போதும் ஆன்சர் பண்ணிடலாம். ஸோ சைடை ஸ்கொயர் பண்ணால் நமக்கு என்ன கிடச்சிரும்? ஏரியா கிடச்சிரும் அப்படின்றே தெரிஞ்சுக்கோங்க. சப்போஸ் ஏரியா கொடுத்துட்டு உங்களோட சைடை கேட்டாங்க அப்படின்னா ஸ்கொயர் அந்த பக்கம் போனால் ரூட் ஆகிடும். அப்போ ரூட் ஆஃப் ஏரியா ஆஃப் த ட்ரையாங்கிள் ஏபிசி பை ரூட் ஆஃப் ஏரியா ஆஃப் த ட்ரையாங்கிள் டிஇஎஃப் கண்டுபிடிச்சோம் அப்படின்னா அது நம்மளோட யாராக இருப்பாங்கன்னா சைடோட ரேஷியோ கிடச்சிரும். ஏபி பை டிஇ. ஏரியா கொடுத்துட்டு சைடு கேட்குறாங்க அப்படின்னா நம்ம கொடுத்துருக்க ஏரியாவுக்கு என்ன எடுக்கணும்? ரூட் எடுக்கணும்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. இல்லை இது ரொம்ப சிம்பிளாக எப்படி தெரியுமா ஞாபகம் வச்சுக்கலாம்? ஏரியா இருக்குது, சைடு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். சைடு கொடுத்துட்டு ஏரியாவை ஃபைன் பண்ண சொல்கிறாங்க அப்படின்னா ஒரு விஷயம் ஒரு நம்பரை நீங்கள் வந்து ஸ்கொயர் பண்ணிங்கன்னா அது பிக் ஆகும். அப்போ வந்து ஏரியா கண்டுபிடிக்கிறதுக்கு வந்து நம்ம என்ன பண்ணணும்னா ஸ்கொயர் பண்ணணும். ஏரியாவிலேருந்து சைடு வேணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும்னா ரூட் எடுக்கணும். ஏன்னா ரூட் எடுத்தால் வேல்யூ கம்மியாகும். ஏரியா விட சைடு எப்போவுமே சின்னதாக தானே இருக்கும். அதனால் ரூட் எடுக்கணும் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. இதுலேருந்து ஒரு சின்ன அப்ளிகேஷன் பாருங்கள். இந்த கொஸ்டின் பாருங்கள். இந்த பேசிக்கில் ட்ரையாங்கிள் ஏபிசியும் பிக்யூஆரும் சிமிலர். ஏஎம்மும் பிஎன் அதோட ஆல்டிடியூட்ஸ் ஆஃப் த ட்ரையாங்கிள்ஸாக இருந்ததுன்னா ஏபி ஸ்கொயர்ட் பிக்யூ ஸ்கொயரோட ரேஷியோ 4:9. அப்போ ஏஎம் பிஎனோட ரேஷியோ என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. சைட்ஸோட ரேஷியோவும் ஆல்டிடியூட ரேஷியோவும் சேம் தான் அப்படின்னு பார்த்தோம். ஆனால் இதில் வந்து சைடோட ரேஷியோ கொடுக்காம சைடு ஸ்கொயர் கொடுத்துருக்காங்க. சைடு ஸ்கொயர் அப்படின்றது ஆக்சுவலாக ஏரியா நமக்கு. ஸோ சைட் ஸ்கொயர் இப்படி இருக்குல்ல, முதல்ல ரேஷியோவில் இருக்கிறத ஃப்ராக்ஷனில் நம்மளால் எழுத முடியும். ஏபி ஸ்கொயர் பை பிக்யூ ஸ்கொயர்டை ஏபி பை பிக்யூ த ஹோல் ஸ்கொயர்னு எழுதிக்கலாம். விச் இஸ் ஈக்குவல் டு 4:9 4/9 எழுதிருங்க. ஸ்கொயர் அந்த பக்கம் போனால் என்ன ஆகிடும்னா ரூட் ஆகிடும். அப்போ ஏபி பை பிக்யூ இஸ் ஈக்குவல் டு ரூட் ஆஃப் 4/9. 4 வந்து 2ன்னு வெளியில் வந்துடும். 9 வந்து 3ன்னு வெளில வந்துடும். விச் இஸ் ஈக்குவல் டு 2:3. ஏபியோட ரேஷியோவும் அதோட ஆல்டிடியூட ரேஷியோவும் சேம் தான். இது வந்து ஏஎம் பை பிஎன் அப்படின்னு நம்மளால் எழுதிக்க முடியும். அப்போ வந்து சைடோட ரேஷியோ 2:3ன்றதுனால அதோட ஆல்டிடியூட ரேஷியோவும் கண்டிப்பாக 2:3 தான் இருக்கும். டி தான் உங்களோட கரெக்டான ஆன்சர். இன்னொரு முக்கியமான கான்செப்ட் இருக்குது ட்ரையாங்கிள் சாப்டரில், பிபிடி தியரம். பிபிடினா பேசிக் ப்ரொபோர்ஷனாலிட்டி தியரம், இல்லை தேல்ஸ் தியரம் அப்படின்னு கூட சொல்லுவாங்க. அதை கண்டுபிடிச்சவங்க பேர் யூஸ் பண்ணி. அதாவது ஒரு ட்ரையாங்கிள் இருக்குது ஏபிசி. இதை வந்து டிஇ அப்படின்ற ஒரு லைன் வந்து இந்த ரெண்டு சைடையும் இன்டர்செக்ட் பண்ணி ஒரு தேர்ட் சைடுக்கு பேரலாக ட்ரா பண்ணியிருந்தாங்கன்னா இந்த ஏபி பை பிடி ஏஇ பை இசியோட வேல்யூ வந்து கண்டிப்பாக ஈக்குவலாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறது தான் உங்களோட பிபிடி தியரம். தியரமோட ப்ரூஃப் நம்ம சேனலில் ஆல்ரெடி அவைலபிளாக இருக்குது. கண்டிப்பாக அதை படிச்சுக்கோங்க. அது அந்த கொஸ்டின் கேட்குறக்கு 99% சான்ஸ் இருக்குது. ஏன்னா மற்ற சிமிலர் ட்ரையாங்கிள்ஸோட ப்ரூஃப் பித்தாகரஸ் எல்லாம் உங்களுக்கு வந்து இந்த இயர் வந்து ரெடியூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ பிபிடி தான் இருக்குது. அதனால் கம்பல்சரி அதை படித்து எழுதி பார்த்துட்டு போங்க புக்கில் இருக்க பேட்டர்னில். ஸோ இதுதான் இதோட ப்ரூஃப். இப்போ இது பேஸ் பண்ணி எப்படி கொஸ்டின் கேட்குறாங்கன்னு பாருங்களேன். இப்போ இந்த கொஸ்டினில் டிஇயும் பிசியும் பேரலாக இருக்குது. கிவன் டயக்ராம் இதே தான் கொடுத்துருக்காங்க. கீழே ஏடியோட வேல்யூ எக்ஸ். ஸோ ஏடிக்கு பதிலாக இங்கே எக்ஸ்ன்னு கொடுத்துருக்காங்க. டிபி வந்து x-2. இந்த இடத்துல x-2ன்னு கொஸ்டினில் இருக்குது. ஏஇ வந்து x+2. இது வந்து x+2ன்னு கொடுத்துருக்காங்க. இசி வந்து x-1. இப்படி இருந்ததுன்னா எக்ஸோட வேல்யூ என்னன்னு கண்டுபிடிங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ பை பிபிடி அப்படின்னு போட்டு முதல்ல இந்த ரூல் எழுதிடணும். எழுதிட்டு ஜஸ்ட் கொடுத்துருக்க வேல்யூவெல்லாம் அப்படியே சப்ஸ்டியூட் மட்டும் பண்ணுங்கள். ஏடிக்கு பதிலாக கொஸ்டினில் எக்ஸ்ன்னு இருக்குது. அப்போ எக்ஸ் பை கீழே டிபிக்கு பதிலாக இங்கே x-2ன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ x-2 ஈக்குவல் டு ஏஇக்கு பதிலாக x+2 பை இசிக்கு பதிலாக x-1 இருக்குது. x-1 இங்கே இருக்க டினாமினேட்டர் இந்த பக்கமும் இங்கே இருக்க டினாமினேட்டர் அந்த பக்கமும் எடுத்துகிட்டு போங்க. ஸோ x இன்ட்டு x-1 இஸ் ஈக்குவல் டு x+2 இன்ட்டு x-2ன்னு எழுதிக்கலாம். இங்கே எக்ஸை உள்ளே மல்டிபிள் பண்ணுறோம். x இன்ட்டு x ஸ்கொயர்ட், x இன்ட்டு 1x. இதை பார்த்தா a + b a - b மாதிரி இருக்குது பாருங்கள். a + b இன்ட்டு a - b யோட ஃபார்முலா a² - b².
எக்ஸ் ஸ்கொயர்ட் மைனஸ் 2 ஸ்கொயர்னு எழுதிடலாம். நீங்கள் இண்டிவிஜுவலாக ஒருத்தரையே ஸ்கொயர் பண்ணி எழுதுனா கூட ப்ளஸ் 2xும் மைனஸ் 2xும் கேன்சல் தான் ஆகும். எல்லா டேர்மும் ஒரே சைடு எடுத்துகிட்டு வர போகிறோம். எக்ஸ் ஸ்கொயர்ட் மைனஸ் எக்ஸ் இந்த பக்கம் இருக்குது. இங்கே இருக்க ப்ளஸ் எக்ஸ் ஸ்கொயர்ட் இங்கே வரும்போது மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர்ட் ஆகிடும். விச் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் 4 இருக்குது. இது அந்த பக்கமே இருக்கட்டும். ஏன்னா மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர்டும் ப்ளஸ் எக்ஸ் ஸ்கொயர்டும் கண்டிப்பாக என்ன ஆகிடும், கேன்சல் ஆகிடும். இப்போ மைனஸ் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் 4 அப்படின்னு கிடச்சிருக்கு. இதில் மைனஸ் மைனஸ் கேன்சல் பண்ணிடலாம். அப்போ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 4ன்னு கிடைக்குது. அதுதான் உங்களோட கரெக்டான ஆன்சர். அது உங்களோட செகண்ட் ஆப்ஷனில் இருக்குது. ஸோ இதே கொஸ்டினே வந்து கண்டிப்பாக சூஸில் தான் கேட்கணும்னு அவசியம் இல்லை. 2 மார்க்கில் இல்லை 3 மார்க்